Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல Diwali sweet recipes தான் பார்க்க போறோம். ஒரு 5 sweet recipes நான் உங்களுக்கு வந்து வச்சிருக்கேன். தொடர்ந்து வீடியோ பாருங்க. என் சேனலை மறக்காம subscribe பண்ணுங்க. உங்க அன்பும் ஆதரவும் எனக்கு ரொம்ப முக்கியம். அதனால வீடியோஸை தொடர்ந்து பாருங்க. என் சேனலை பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம subscribe பண்ணுங்க. எந்த டவுட்டா இருந்தாலும் கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல Diwali sweet ரெசிபியா மோத்திச்சூர் லட்டு அதாவது பூந்தி லட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது பண்றது ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ் தான். ஈஸியான வேலை உங்களுக்கு எப்படி பண்றதுன்னு நான் சொல்லி கொடுக்குறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் பூந்தி பண்றதுக்கு 1 கப் கடலை மாவு எடுத்துக்கோங்க. அதோட 1 கப் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சுக்கோங்க, எந்த ஒரு லம்ப்ஸும் இல்லாம. நல்லா கரைஞ்ச பிறகு இன்னொரு 1/2 கப் தண்ணி சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் கடலை மாவு மிக்ஸ் வந்து நல்லா தண்ணியாக இருக்கணும். இப்போ இதை வந்து நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம், எந்த லம்ப்ஸும் இல்லாமல் நல்லா வடிகட்டிக்கோங்க. இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம பூந்தி பண்ணிக்கலாம். பூந்தி வந்து பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பூந்தியை நம்ம பொரித்து எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர் எடுத்துக்கோங்க, இல்லைனா சின்ன ஓட்டை உள்ள வடிகட்டி அந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி மாவு கொட்டி பூந்தி ஷேப்புக்கு எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போது பூந்தி ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம எந்த ஒரு எண்ணெய் இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போது பூந்தி ரெடி ஆகிடுச்சு. அதை ஒரு பவுலில் தனியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம சீனி பாகு ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் 1 கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. அதோட 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கு வந்து கம்பி பதம் எதுவும் தேவையில்லை. அந்த 1/2 கப் தண்ணியில் அந்த சீனி கரைஞ்சா போதும். இப்போது ஆரஞ்சு ஃபுட் கலர் போட்டுங்க, இல்லைனா உங்கள்கிட்ட கேசரி போட்டுருந்துச்சுன்னா அதையும் கலந்துக்கோங்க. உங்களுக்கு அந்த கலரு வர வரைக்கும் எவ்வளோ கலர் வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த சீனி தண்ணியில் நல்லா கரைஞ்சிருச்சு, கொஞ்சம் கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ் தான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ இந்த சீனி பாகில் நம்ம வச்சுருக்கிற பூந்தியை நல்லா கலந்துக்கோங்க. அந்த பூந்தியும் சீனிப்பாவும் கொஞ்சமாக டைட் ஆகணும். அதோடு அதை நல்லா கலக்கணும். இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஏலக்காய் பொடி, வறுத்த முந்திரி, பாதாம், திராட்சை, உங்களுக்கு எந்த பிடிச்சிருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதை நல்லா கலந்துக்கோங்க. கொஞ்சமாக அந்த பூந்தி அந்த சீனிப்பாவோட சேர்ந்து கொஞ்சம் இறுக்கமாக வரணும். இந்த ஸ்டேஜ் தான் பூந்தியோட கரெக்டான ஸ்டேஜ். மோத்திச்சூர் லட்டு உருட்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டான ஸ்டேஜ். நான் வந்து கொஞ்சம் ஃபேன்சிக்காண்டி கப் கேக் ஃபில்லரில் நான் வந்து இந்த பூந்தி லட்டு பண்ணுறதெல்லாம் அதில் சேர்க்க போகிறேன். நீங்கள் சும்மாவே கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கையில் எண்ணெய் தடவிக்கோங்க, இல்லைனா இந்த மாதிரி க்ளவுஸ் போட்டு கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே நல்லா இறுக்கி பிடிச்சிங்கன்னா லட்டு வந்து உங்களுக்கு நிற்கும், இல்லைன்னா கொஞ்சம் நேரத்தில் பொறுன்னு கொட்ட ஆரம்பிச்சிடும். இப்போ நான் அந்த லட்டை இந்த கப் கேக் ஃபில்லரில் நான் வச்சிடுறேன். இது வந்து மீடியம் சைஸ் கப் ஃபில்லர். உங்களுக்கு வந்து 7 சின்ன லட்டும் 5 பெரிய லட்டும் உங்களுக்கு இந்த மாவில் கிடைக்கும். உங்களுக்கு டெக்ஸ்டர் காமிக்கிறேன் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு. பாருங்க எவ்வளோ ஜூஸியாக இருக்குது அப்படின்னு. உங்களுக்கு எத்தனை லட்டு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாவோட அளவை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த தீபாவளி டைமில் இந்த ஸ்வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.